ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பேர்ன் நக்கிள்ஸ் காட் டாக்டர் செம்மையாடி வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தன் பம்ஜியோட ஃபோனில் இருந்து வாஸ்கோவுக்கு கால் அடிக்கிறப்ப அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. உண்மை நானா, இவனுங்க சண்டையே போடலை. நாங்கள் ஒன்றும் ரவுடிங்க இல்லைடா, நினச்ச நேரத்துக்கு சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் வராமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோன்னு பம்ஜே சொல்கிறான். அதனால தான் இப்போ நீங்கள் திருப்பி அடிக்கலை, என்னடா ஓவர் சென்டிமெண்ட்டாக பேசுகிறீங்கன்னு நம்ப முடியாமல் கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. வாஸ்கோ எங்கடான்னு பார்த்தா ஒரு பெட்ரோல் பல்கை காட்டுறாங்க. அதோட ஓனர் அந்த ஜூனியர் பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்கிறான், இங்கே ஒரு மணி நேரத்துக்கு $10 சம்பளம், மினிமம் வேஜஸ் பிரச்சனைலாம் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன்ப்பா, பட் இருந்தாலும் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்னா, இங்கே வர பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் நிறைய பசங்க இங்கே அடிக்கடி ரெகுலர் கஸ்டமராக வருவாங்கன்னு நினைக்கிறான். இந்த பொண்ணு வேற வழியே இல்லாமல் மாறுவேஷம் போட்டுக்கிறான். விக்கெல்லாம் கொடுத்துருக்கான் இவனை. இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் பணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் வாஸ்கோ இங்கே தான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ கலவரத்துலேயும் இவனுங்களுக்கு லவ் ஸ்டோரி கேட்குது. இங்கே அனிமேஷன் கிளப்போட பார்ட்டியில் லோகன் பால் சண்டைக்கு போக ரெடியாக இருக்கான். கிளாஸில் இருக்க யாருக்கும் இவனை சுத்தமாக பிடிக்கலாட்டி இவனுக்கு சேர் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவன் தனக்கு எதிராக ஒருத்தன் சண்டை போட ரெடி ஆகிறப்ப முதல் முறையாக கொஞ்சமாக பயத்தை ஃபீல் பண்ணுறான். இதை இவனால் ஏற்றுக்கவே முடியல. உண்மை என்னன்னா, இவனும் விஞ்சனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ரெஸ்லரும் பிரதர்ஸ். அவனோட தம்பி அந்த ரெஸ்லர் ஒரு சூப்பர் கிட் மாதிரி பறக்கும் போதே 5 கிலோவுக்கு மேலே இருக்கான். இவன் குடும்பம் இதை நினச்சி கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ் ஆகலை. பிகாஸ் இவன் பிறக்கிறப்ப 9 கிலோ இருந்திருக்கான். இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இவன் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ், போர்க்கலைகள் இல்லை ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. பிகாஸ் இவன் நம்புகிறான் ஸ்ட்ரென்த் அவனுக்குள்ளேயே இருக்குன்னு. ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு வர ஸ்ட்ரென்த் எல்லாமே பொய்யான ஸ்ட்ரென்த்னு இவன் நம்புகிறான். ஸ்ட்ரென்த் என் கூடயே பறந்ததுன்னு நினைக்கிறான். பட் இப்போ இவனுக்கு எதிராக ஒருத்தன் இவனையே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி நிற்கிறப்ப இவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. லோகன் பால் ஒரு ரெஸ்லர் மாதிரி ஆரம்பித்து அவன் ராட்சச உருவத்தை தரையில் தள்ளுறான். இவன் ஸ்ட்ராங்கானவன் தான், பட் ஒரு பர்ஃபெக்டான மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கு முன்னாடி இவன் ராவான ஸ்ட்ரென்த்தால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஆங்கிள் லாக், அந்த ஆர்ட்டே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் ஃபைட் கோரியோகிராஃபிஸ். இவன் ஜுஜுட்ஸுவில் தரையில் இருக்கிறவுக்கு தான். பட் எழுந்து நின்றுட்டா இவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இவன் நினைக்கிறான். பட் அப்போவும் இவனால் ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு கிமோரா லாக், இவன் மறுபடியும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் ஒன்று புரிய வருது, நம்ம எவ்வளோக்கு அதிகமாக ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோமா இவன் இருக்கிறது அதிகமாகிக்கிட்டே போதுங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ராட்சஸ் அனகொண்டா கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். அவன் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ணும்போது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு முந்தின எபிசோடில் என்னோட பர்சனல் ஃபேவரட் படி மொய்தாய் தான் இருக்கிறதுலே 2வது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபைட்டிங் ஸ்டைல்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் இடத்துல இருக்கிறது ஆப்வியஸ்லி பிரசிலியன் ஜுஜுட்சு. இவன் மயங்கி விழுகிறதுக்கு முன்னாடி கூட அவன் லீடர் ஜோகனுக்கு வார்னிங் கொடுக்கணும்னு நினைக்கிறான். இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதை மட்டும் தொடாமல் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணணும்னு. இதே டைமில் வாஸ்கோ வேலை பார்க்குற இடத்துக்கு காட் டாக்ஸோட பழைய லீடர் அண்ட் இப்போ இருக்கிற செகண்ட் இன் கமாண்ட் ஏற்கனவே ஒரு தடவை வாஸ்கோ இவனை தோக்கடிச்சிருப்பான். இப்போ அதை விட பெரிய படையோடு அங்கே வந்து நிற்கிறான். நம்மளால் இது எதையுமே கண்டுக்காம, டேய் கார் வாஷ் பண்ணணுன்னா லைனில் நில்லு, முந்திட்டு வந்தாலும் நான் வாஷ் பண்ண மாட்டேன்னு ஒன்றுமே புரியாமல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பின்னாடி இருந்த காட் டாக்ஸோட ஹெட் ஜோகனே அங்கே வந்திருக்கான். இதே நேரத்தில் விஞ்சனோட சண்டை போடுற அந்த ரஸ்லரை தான் காட்டுறாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் பண்ணியிருக்கான், அதில் ஒன்றில் கூட தோத்ததில்லை. பிகாஸ் அவன் கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ ரெஸ்லர் அளவுக்கு எக்ஸ்பர்ட்டான ஒருத்தன். இவன் யாரா தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறான். இவ்வளோ நாள் என்ன தான் தோக்கடிக்கவே முடியாத ஒருத்தன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். யார் இவனால் நம்பவே முடியலை. இவன் மூவ்ஸ் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி இவனுக்கு எதிராகவே திருப்புறான். ஒரு கட்டத்தில் சிசர் டேக் டவுன் ஒரு மூவை யூஸ் பண்ண, அது மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்டில் லீகல், பட் ரஸ்லிங்கில் இல்லீகல். சொந்த ஸ்போர்ட்டில் இருக்க இல்லீகலான ஒரு மூவை யூஸ் பண்ணுறப்ப ரஸ்லிங்கே அவமானப்படுத்துறதுக்கு சமண்டா. உன்னை நீயே ப்ரோ ரெஸ்லர்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு கேவலமா இல்லையான்னு வின்சன் கேட்குறப்ப இதுக்கு மேலே அவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவனை தூக்கி பின்னாடி அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் மீட்டியாரில் வெறும் ரா ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி அதுலேருந்து தப்பிக்கிறான். இப்போ அதே மூவை அவனுக்கு எதிராகவே வின்சன் யூஸ் பண்ணுறான். இவன் நினச்சா அவனை நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்கலாம். பட் அந்த ரஸ்லர் அவன் முகத்துக்கு முகம் பார்த்து கண்ணை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறான். அடுத்த செகண்ட் இவன் கண்ட்ரோல் இருந்து அவன் கால் முழங்கால் அப்படியே உடைக்கிறான். இவனோட ஃப்ரெண்ட் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவனால் பழைய மாதிரி சண்டை போட என்ன நடக்கிறதுக்கு கூட முடியாது. இவன் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப விஞ்சன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய், உன் தலைக்கு டை அடிச்சிருக்கியா என்ன, சொல்லவே இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் உன்னை பார்க்குறேன், பார்க்க வயசானவ மாதிரி இருக்குன்னு அவன்கிட்ட கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கா. அவள் ஓங்கி இவன் கன்னத்திலே ஒரு அற விடுறா. நீ என்ன பைத்தியமா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நீ திருந்துவேன் நினச்சேன்டா, ஆனால் நீ மாறவே இல்லை, இன்னும் சைக்கோ மாதிரி தான்டா நடந்துக்கிற, இதனால தானே உன்னை ஜூடோ கிளப்ல இருந்தே துரத்தினானுங்க, இதெல்லாம் மறந்துட்டியான்னு அவள் கேட்குறப்ப, ஜூடோவாது கிளப்பாது என்ன தான் துரத்திட்டானுங்களே, இப்போ நான் ரேப் சிங்கராக இருக்கேன், அதனால உங்கள் ஜூடோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடி எடுத்து மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.
சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரிஜினல் உலகத்தை பார்த்தேன். இப்போ என் பழைய உலகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு இவன் கண்ணாடியை போடுறப்ப தான் தெரியுது இவன் ஏன் இவ்வளோ நாள் தோத்துருக்காங்கிறது. பிகாஸ் அதை போட்டதுக்கப்புறம் ஒரு இலவும் சுத்தமாக தெரியல. ரொம்ப டார்க் டில்டடான கிளாஸ். என்ன இலவிடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு வின்சென்ட் கேட்குற அதே நேரத்தில் என்ன இலவிடா இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு ஒருத்தன் கேட்டு பக்கத்திலே வரான். அது லோகன் பால். பார்ட்டி நடந்த இடத்துல இருந்த பொண்ணு பொம்மையை தூக்கிட்டே வந்திருக்கான். இவனுங்க 2 பேரும் இதே இடத்துல அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்க 2 பேர் பேர் செமையாக இருக்கும். இங்கே பெட்ரோல் பல்கில் வாஸ்கோவும் ஜோகனும் சண்டை போட்டுக்கிறது தான் காட்டுறாங்க. இவன் எவ்வளோ அடித்தாலும் வாஸ்கோ திருப்பி அடிக்கவே இல்லை. ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாண்டில் நின்று அடி எவ்வளோ அடித்தாலும் இவனோட காட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இவனால் நம்பவே முடியல. பட் ஸ்டில் ஒரு கட்டத்தில் இவன் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. என்னடா சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன்னு ஜோகன் கேட்குறப்ப, நான் அப்போ இருந்தே சண்டை போட்டுக்கிட்டு தான்டா இருக்கேன். என்னோட சண்டை என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுன்னு சொல்கிறான். எங்கே இவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டா இவன் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சா இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த பிரச்சனையில் இழுத்துருவானுங்களோங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஒன்றுமே பண்ணாமல் அசையாமல் நின்று இருக்கான். போன் நக்கிள்ஸை உருவாக்குனதே மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அவன் போன் நக்கிளே கிடையாதுன்னு இவன் பேசுகிறப்ப தான் ஜோஹனுக்கு புரியுது இவன் என்ன மாதிரி டைப்புன்னு. ஆக்சுவலாக இது ஒரு லெஜெண்டரியான கோட். இப்போ வரைக்கும் ரெண்டு கேங்குக்குள்ளே நடந்த சண்டை இப்போ 2 ஐடியாலஜிஸ்குள்ளே நடக்கிற சண்டை ஆயிடுச்சு. ஜோஹன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் இழந்திருக்கான். எல்லாரையும். இவன் நினச்ச அந்த வாழ்க்கைக்கு திருப்பி போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அவனுக்கு பவரும் பணமும் வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கான். பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக அவனை சுற்றி இருக்கவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். பட் வாஸ்கோ சுற்றி இருக்கிறவங்களுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கிறப்ப இவன் எவ்வளோ முட்டாளாக இருக்கான்னு இவனுக்கு ஒரு கடுப்பு வருது. இந்த முட்டாள் ஐடியாலஜியை எவ்வளோ நேரம் தூக்கி பிடிக்கிறேன்னு பார்த்துடலான்டான். அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு சண்டையில் இறங்குறான். வெளியே இவன் இந்த உருவத்தை காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நான் ஏன் அந்த மாதிரி இருக்க முடியலைன்னு தான் இவன் யோசிக்கிறான். ஃபாஸ்கோ செகண்ட் லீடர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணதை பற்றி பேச வர்றப்ப ஜோஹனுக்கு தெரிஞ்சிருமோன்னு அவன் உள்ளே வந்து இவனை சொல்ல விடாமல் தடுக்கிறான். பாயமுடுறா எங்களே எதிர்த்து பேசுறியான்னு இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இவனே மனசுக்குள்ள தயவு செஞ்சு உளறீராதடா கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்துட்டு மனசுக்குள்ள கதறிக்கிட்டு இருக்கான். ஜோஹன் அவனை மிரட்டி இதை நிறுத்த வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போதைக்கு பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறான். பட் அவன் போனதுக்கு அப்புறமே இந்த செகண்ட் லீடர் இதை சொல்ல விடுறதல்ல. பட் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு போய் மொத்த ஜூனியர் கேங்கையும் கூப்பிட்டு வந்துட்டா போல. நீ மட்டும்தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இருக்கா என்ன? எங்கள் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைடான்னு அவனுங்க சொல்கிறப்ப தான் அந்த பெட்ரோல் பல்கில் ஒர்க் பண்ணுற பசங்க கூட எங்களையும் சேர்த்துக்கங்க உங்கள் கேங்கில் அப்ளிகேஷன் போடுறானுங்க. இங்கே ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்துட்டானுங்க. அவங்க ஹாஸ்டேஜை காமிச்சு மிரட்டலான்னு உன் ஃப்ரெண்டு பம்ஜேயும் அவன் கூட இருந்த ஒரு சின்ன கேங்கையும் யாருங்க ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சிருக்காங்கடா. அவன் கையில் ஒரு ஃபோனை கொடுத்து நீ பேசுறியான்னு கேட்குறப்ப அவங்கள தவிர இது யாரும் ஹாஸ்டேஜ் அவன் கிட்ட இல்லைன்னு கேட்குறான். அது தெரிஞ்ச உடனே அவன் முகத்தில் ஒரு பஞ்சு விடுறான். இவனால் நம்பவே முடியலை. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு பேசிக்கிட்டு இருக்காவன் இப்போ ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனில் கூட சண்டை போடுறான்னு நினைக்கிறானுங்க. அவன் அசால்ட்டாக ஃபோனை வாங்கி சாரிப்பா பம்ஜே கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேன், சுச்சுவேஷன் கிளியர் ஆயிடுச்சு, நீ உன் வேலையை காமினா. இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்த போன் நக்கிள் மெம்பர்ஸ் ஏதோ இவ்வளோ நேரம் ட்ராமா பண்ண மாதிரி எந்திரிச்சு நிற்கிறானுங்க. போன் நக்கிள் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜே ஹை ஸ்கூலில் இருக்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த சென்ட்ரல் கொரியாவில் இருக்க மிகப்பெரிய மோசமான சண்டை போடுறவங்க எல்லாரும் ஒன்றா கூடியிருப்பாங்க. அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் ஃபஸ்ட் இயரில் புதுசாக வந்து சேர்ந்த ஃப்ரெஷர் ஒருத்தவங்க மொத்த பேரையும் தோக்கடிச்சான். யாருமே இந்த ஸ்கூலில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மொக்க ரூல்ஸ். அது வாஸ்கோ தான் அந்த காலத்தில் பார்க்குறதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருந்திருக்கான். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நட்பா மாதிரி கேங்கை ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் சிட்டியில் இருக்க டாப் ஃபைட்டர்ஸ்லாம் இந்த கேங்கில் தான் இருக்கானுங்க. அவனுக்கு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தாதுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி போஸ் வேற கொடுக்குறானுங்க. அந்த காட் டாகோட கமாண்டர் குறைஞ்சபட்சம் அவங்களோட பிரெயினியாவது நான் அழிக்கணும்னு அங்கே இருக்கிறதுலே யோசிக்கிறவன் தான் பலவீனமாக இருப்பான்னு பம்ஜையை நோக்கி பாயிறான். பட் பம்ஜை திரும்பி கூட பார்க்காம பேக் கிக் பண்ணியே அதை காலி பண்ணுறான். நீ இப்படி தான் யோசிப்பேன்னு எனக்கு தெரியும்டா, பட் தப்பாக யோசிச்சிருக்க. பம்ஜே தான் பிரெயின் அண்ட் செகண்ட் இன் கமாண்ட் ஆஃப் பர்னக்கிள். அதே நேரத்தில் வாஸ்கோ இவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்த யாருமே ஒரு அடி கூட முன்னாடி வைக்கிறதுக்குள்ளேயே மொத்த பேரையும் காலி பண்ணியிருக்கான். அவங்களோட லீடர் எப்படியாவது தப்பிக்கணுங்கிறதுக்காக வாஸ்கோ கிட்ட நல்ல மாதிரி நடிக்கணும்னு என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆளுங்களை விட்டுருன்னு எமோஷ்னலாக மண்டி போட்டு கேட்குறான். அவன் ஆளுங்களே இதை நம்புறாங்க, நமக்காக இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு. இவனுக்கு வாஸ்கோ முட்டாள்னு தெரியும், அவத்தை நம்பிடுவான்னு நினைக்கிறான். பட் வாஸ்கோ அதை நம்பிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு முட்டாள். எந்திரி ஆளுங்களை விட்டுட்டு ஒன்றை மட்டும் அடிக்கிறேன்னு போட்டு பொழந்து வச்சிருக்கான். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாஸ்கோ அவனுக்காக சப்போர்ட் பண்ண வந்த அவங்க ஸ்கூலில் புதுசாக சேர்ந்த ஜூனியர் பசங்க முன்னாடி குனிஞ்சு அவங்களுக்கு நன்றி சொல்கிறான். நீங்கள் இதெல்லாத்தையும் பண்ணியிருக்க முடியாதுன்னு. பட் சாரி ஜூனியர்ஸில் புது போன் நக்கிள் மெம்பர்ஸ்னு இவன் சொல்கிறப்ப இவனுக்கே தெரியாமல் செகண்ட் ஜென்ரேஷன் போன் நக்கிள் இவன் கிரியேட் பண்ணுறான்.
இதே டைமில் சாக்லி அவன் ஜிம்மில் காட்டுறாங்க. காலையிலேருந்தே அவன் அங்கே தான் இருக்கான். காலையில் ஜிம்முக்கு மாப் போடுறதே அவன் தான். அவனோட சீனியர் அவன்கிட்ட எரிஞ்சு விழுறாரு. சொல்கிறத கேட்காம அவன் இஷ்டத்துக்கு மணிக்கணக்கில் ஸ்கிப்பிங் போடுறான். டேய், நீ பாக்ஸர் ஆக வந்தியா இல்லை ஸ்கிப்பிங் போர்டு கற்றுக்க வந்தியா? ஒழுங்காக அதை வச்சுட்டு வெளியே ஓடுறான்னு அவனை விரட்டி விட்றானுங்க. அவனும் ரன்னிங்க்கு கிளம்பி போகிறான். முகத்தில் எந்த ஒரு எமோஷனும் காட்டி விடாமல். ஏன் நீ அவன்கிட்ட எரிஞ்சு விட்றாடி இன்னொரு சீனியர் கேட்குறப்ப அவன் எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறான் பார்த்தியா? பண்ணுற எதுவுமே சரியில்லை. இருந்தாலும் அவனுக்கு தான் கோச் எல்லா டைமும் சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. ஏனே தெரிலன்னு சொல்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆள் ப்ரோ பாக்ஸர் ஆக போகிறானான்னு கடுப்பாகிறாம. அப்போ தான் தெரியுது சாக்லி அவன் கோச்சுக்கிட்ட ப்ரோ பாக்ஸர் ஆகணும்னு கேட்டிருக்கான் போல. அதுக்கு அவன் உன்னால் செத்தாலும் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்கான். பஞ்சஸில் அதிகமாக எமோஷன் இருக்குடா, அது இருக்கிற வரைக்கும் நீ ஒரு பாக்ஸர் ஆகவே முடியாதுன்னு சொல்லியிருக்கான். சாக்லி சண்டை போடுறப்ப கோவம் அண்ட் அவன் இயலாமை மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிற்கும். இதை தான் மீன் பண்ணியிருக்காரு அவன் கோச். எதை பற்றியும் யோசிக்காமல் ஜஸ்ட் ஃபைட் பண்ணுற ஒரு மெஷின் மாதிரி இருக்கணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இவன் ரன்னிங் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஜிம்மில் பார்க்குறப்ப காட்டாக்ஸோட ஒரு கமெண்டோ அவன் கேங்கோட அங்கே வெயிட் பண்ணுறான். ஒரு டைமில் ஒலிம்பிக் லெவலில் போக வேண்டிய அத்லெட் அதுக்கப்புறம் தான் தப்பான வழியில் போயிருக்கான். ஒரே டைமில் 2 பேர் கூட ஸ்பேரிங் போட்டு தோக்கடிச்சிருக்கான். உனக்காக தான் வந்திருக்கேன்னு வேற சொல்கிறப்ப அவன் சீனியர் பயந்துக்கிட்டே அவன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணியாடா, எதுவும் ஒம்பளுத்தியா, உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்குறப்ப இவன் எதுவுமே கண்டுக்காமல் மறுபடியும் ஸ்கிப்பிங் போட போகிறான். இவனுக்கு அவன் யாருன்னு கூட தெரியல. நிஜமாவே அவன் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்கும்போது, நான் ஒரு ப்ரோ பாக்ஸர், இந்த மாதிரி ஆமேச்சர் பாக்ஸர்ஸை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். பட் அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இவன் ப்ரோ பாக்ஸரான்னு எல்லாரும் சுற்றி கலாய்க்கிறானுங்க. இவனை ஸ்பேரிங்க்கு கூப்பிட்றான் அவன். பட் இவன் மாப்பு எடுத்து தரையை தொடச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் போட்டு பங்கமாக கலாய்க்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பை அவன் தலையிலே அடிக்கிறான் அவன். அப்போ கூட சாக்லி கோவமே படலை. ஆனால் அப்போ அவன் கோச் உள்ளே புகுந்து, சாக் சொன்ன மாதிரியே உன் பஞ்சில் இப்போ எமோஷன்லாம் போயிடுச்சு, இப்போ இவன் வேலையை காட்டுன்னு அவன் பழைய க்ளவுஸ் எடுத்து அவன் கிட்ட கொடுக்குறான். பெரிய ப்ரோன்னு சொன்னியே, ஒலிம்பிக் லெவலில் இருக்க அத்லெட்டை சண்டை போடுறது உனக்கு பிரச்சனை இல்லை தானே நம்ம கோச்சை நக்கலை கேட்குறப்ப எதுவுமே பேசாமல் இவர் ரிங்கில் இறங்குறான். சாக்லி ஸ்ட்ரெச்சிங்லாம் பட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறப்ப அந்த காட்டாக் இவன் கோச்சுக்கிட்டே கேட்குறான், உங்கள் ஸ்டூடெண்ட்டை பிறந்துட்டு அவனுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னு. அந்த கோச் மனசில் நினைக்கிறான், நிஜமாவே இப்படி ஒரு சண்டையை நடக்க விட போகிறேன் நான். ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையன் ஒரு ஒலிம்பிக் லெவலில் போயிருக்க வேண்டிய கேண்டிடேட். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பாக்ஸிங் டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கேம். அவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஹை ஸ்கூல் புள்ளி. அதோட பல வருஷத்துக்கு முன்னாடியே பாக்ஸிங்கை விட்டுட்டு ஓடுனவன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்கிட்ட திருப்பி வந்து என்கிட்ட பாக்ஸிங் சொல்லித்தர சொல்லி கேட்கும்போது என்னால் எதுவுமே அவன்கிட்ட பேச முடியல. பிகாஸ் அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே மிச்சம் இல்லை. இப்படிலாம் அவன் நினைக்கிற அதே நேரத்தில் சாக்லி அவன் பஞ்சிலேருந்து அசால்ட்டாக டாஜ் ஆகுறான். வர்ற பஞ்ச் எல்லாத்துலேருந்து மிஸ் ஆகுறான். இவன் பாக்ஸர்னு தெரியும், பட் இவ்வளோ டேலண்டடாக இருப்பான்னு எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டில் இவன் ஒரு அவுட் பாக்ஸர். ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்ச் இருக்காது. கார்னரில் இவனை தள்ளிட்டா ஈஸியாக தோக்கடிச்சிடலான்னு அவன் நினைக்கிறான். இவனும் அதே மாதிரியே கார்னரில் சிக்கிறான். அப்போ தான் அந்த கோச் என்ன பண்ணியிருக்கான்னு காட்டுறாங்க. ஏற்கனவே இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து முடிச்சிட்டதால ஜஸ்ட் இவனுக்கு தெரிஞ்சதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டருக்கு மேலே ஓடணும். அது வெறும் ஒரு ரவுண்ட் மட்டும். அது முடிஞ்சது பேட் ஒர்க்கு, பஞ்சஸ் பண்ணுறது, மறுபடியும் ஓட வைக்கிறது. இதே மாதிரி 12 மணி நேரம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லாட்டியும் இவனால் கொடுக்க முடிஞ்சதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பாடின்னு நினைக்கிறான். முக்கியமாக ஒரு ஸ்ட்ராங்கான லோயர் பாடி. பாக்ஸிங்க்கு கைகளை விட கால்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவன் அவனோட பஞ்சில் இருந்து மிஸ் ஆகிட்டு ஒரே பஞ்சில் அவனை நாக் அவுட் பண்ணுறான். சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கோச்சுக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமே இல்லை. இதுதான் நடக்கும்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஒரே ஒரு தடவை இவன் வாழ்க்கையில் தோற்றுருப்பான். 2வது பிளேஸ் வந்திருப்பான். 2வது பிளேஸுக்கு உண்மையான அர்த்தம் அவன் தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி இருக்காங்கிறது. சண்டை முடிஞ்சதும் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் ரன்னிங்க்கு போகிறான். 15 கிலோமீட்டர். அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டோட முடிச்சுக்கலாம் கோச், பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணணும்னு கேட்டு போயிருக்கான். ட்ரைனிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிற டைம் சாக்லி போகிற வழியில் அவன் கிட்ட இப்போ ரீசெண்டாக தோற்று போன அதே பாக்ஸர் வெளியே கேங்கோட அங்கே வந்து நிற்கிறான். அது ரிங்குங்கிறதுனால நீ ஜெயிச்சிட்டடா, வெளியே வா, க்ளவுஸ் இல்லாமல் அடிச்சுக்கலான்னு கூப்பிட்றான். முதல்ல நல்லவ மாதிரியே சாக் டைலாக் பேசுகிறான், நான் ஒரு பாக்ஸர், ரிங்குக்குள்ளே தான் சண்டை போடுவேன், வெளியே அடிச்சுக்க மாட்டேன்னு. பட் அதுக்கப்புறம் ரிங்குக்கு வெளியே நான் ஜஸ்ட் மற்றவங்க சாகிற வரைக்கும் அடித்து போடுவேன்டார். இவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். மொத்த பேரையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அந்த கமெண்டை நாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி, டேய் இப்போ தான் நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வருது, நீ தானே அந்த மிடில் ஸ்கூல் பாக்ஸர் சாக்லி, 2வது பிளேஸ் வந்தல, எங்கள் பாஸ் யாருன்னு தெரியுமா, அவர் தான்டா கோல்டு மெடல், அவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்கிறப்ப தான் தெரிய வருது சோகன் தான் காட் டாக்ஸோட லீடர்னு. இவனால் இதை நம்பவே முடியல. இதே டைமில் ஜோகன் யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறான். பாஸ்கோவை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. நிஜமாவே நான் சரியான பாதையில் தான் போகிறானா, நிஜமாவே எனக்கு இருக்கவங்க நல்ல நண்பர்கள் தானான்னு. முதல்ல எனக்கு நண்பர்கள் தேவையான்னு யோசிக்கிறான். இதே டைமில் இவனுக்கு ஆப்போசிட்டில் டேனியல் பார்க் நிற்கிறான். டேனியல், நம்ம இன்னும் நண்பர்கள் தானா இல்லை எதிரிகளான்னு கேட்குறான்.
பேசாமல் என் கூட சேர்ந்துறேன் இவனை ரெக்ரூட்டே இதே நேரத்தில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் எலி ஜாங்கியும் காட்டாக்ஸ் டார்கெட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவனுங்க டார்கெட் பண்ணல, இவனா டார்கெட் ஆயிருக்கான். எலி ஜாங் அவனோட பொண்ணோட பார்க்கில் விளாட்றப்ப பின்னாடி இருந்து கிறிஸ்டல் சாய் அதை பார்த்துடுறான். இவன் தான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சுக்கிறான். இவன் ஒரு சிங்கிள் பேரண்ட், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கான், பார்ட் டைமாக ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து இவன் என்னை ஜட்ஜ் பண்ணுவான்னு நினைக்கிறான், இந்த வயசுலேயே குழந்தையான்னு. பட் அவன் இவன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறத பாராட்டுறான். இதோட நீ போய் ஒர்க் பண்ணு, கொஞ்ச நேரம் நான் உன் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இவனுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. பட் சொன்ன அடுத்த நிமிஷமே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறான். ஒரு லேடிஸ் பாத்ரூமில் காட்டாக்ஸோட பொண்ணுங்க இவளை ராப் பண்ணுறாங்க. உனக்கு பணம் தானே வேணும், சரி இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பணத்தை கொடுத்துட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறப்ப எங்ககிட்டே திமிரா நடந்துக்கிறியாடின்னு அப்போ கூட பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த டைமில் இவன் சவுண்டு கேட்டு எலியே அந்த இடத்துக்கு வரான். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக பேபி சிட்டராக தான் இருக்குன்னு அந்த பொண்ணுங்க பொறாமப்படுற அதே நேரத்தில் காட்டாக்ஸில் இருக்க பசங்களும் உள்ள வராங்க. இவனா டார்கெட் ஆயிருப்பான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இவன் நிஜமாவே அழகான ஒருத்தன் தான், பட் இவனோட டேலண்ட் இருக்கிறதுலே மட்டமானது. அவனுக்கு கேங்கோட வந்த காட்டாக், டே சலூன் கடைக்காரா, என் மண்டையில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தியாடான்னு அவன் தலையை காட்டுறப்ப தான் தெரியுது அவனோட தலையில் ரோடு போட்டு விளாண்டுருக்கான் இவன். இந்த கேங்கும் வாஸ்கோவை தேட வந்தவனுக்கு தான், பட் இவன் அவன் தலையில் விளாண்டதால தான் இப்போ இவனுக்கு எதிராக திரும்பியிருக்கானுங்க. எலி அவன் குழந்தைய எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறப்ப இவன் அவன் தலையிலேயே கால் வச்சுட்டு, ஏட்டா டேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னு தெரியாது, இதெல்லாம் என்ன பெருமைன்னு நினைக்கிறியா, இந்த வயசில் ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படின்னு. இவன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான்டா என்னோட குழந்தைய நான் கலைச்சிட்டேன்னு இவன் பேசுகிறப்ப அப்போவும் இவன் சிரிச்ச முகத்தோடு இருக்கான். இவனுக்கு உணர்ச்சியே இருக்காது போலடா, சரியான ஜோக்கர் போல இவன். இவனை வச்சு அப்பயும் கலைக்கிறானுங்க. இந்த குட்டி சாத்தனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குற முதல்ல அந்த குழந்தைக்கிட்ட போகிறப்ப இவன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பான். எலி அந்த இடத்துல அவன் சிகரெட்டோட சேர்த்து அவன் முகத்தை சவத்தோடு அடிக்கிறான். இவனுக்கு கோவத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியல. மொத்த ஸ்கூலையும் சண்டையை பார்த்தாலே பயந்து ஒதுங்குற ஒரே ஆள் அவனுக்கே தெரியாமல் காட்டாக்ஸ் கிட்டே இப்போ சண்டை இழுத்துருக்கான். இவனுக்கு என்ன ஆக போதும்னு நினைக்கிற அதே நேரத்தில் கன் பார்க் அண்ட் கூக்கியமாக காட்டுறாங்க. இத்தாண்டா வாழ்க்கைங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல், காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ், ரூம் ஃபுல்லாக பணத்தை பரப்பி போட்டு உக்காந்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட அந்த பணத்தை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொரியாவோட 4 பெரிய கேங்கில் இருந்தும் மாதத்துக்கு $1,00,000 இவங்களுக்கு கப்பமாக கெட்டுறானுங்க. அதுக்காக தான் இந்த கேங்ஸே இவனுங்க வளர்க்குறானுங்க. கன்னுக்கிட்ட நீ தான் ஜேக்கு போல ஜோஹன் அந்த இடத்துல போட்டேல, இப்போ என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஜோஹனும் ஜேக்கும் ஒன்றும் கிடையாதுடா. ஜேக் ஒரு லீடர், அவனுக்கு கீழே இருக்கவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் ஜெயிலில் இருந்தால் கூட அவனுக்கு கீழே ஒரு கேங் இன்னும் செயல்படுது. பட் ஜோஹன் எல்லாத்தையும் தனியாக போய் சாதிக்கணும்னு நினைக்கிற ஆள். கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவனுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆளுங்களாம் சீக்கிரமாக தோற்றுருவானுங்க, அதான் எனக்கு பயமேன்னு சொல்கிறான். இப்படிலாம் பேசும்போது கூக்கிம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். டேய், நீ அந்த பழைய பையனை பற்றி யோசிக்க கூடாதா? எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருத்தனுக்கு ட்ரைனிங் கொடுத்தே, அவன் பேர் என்னது, எலி ஜாங். அவன் தான் கன் பார்க்கோட முன்னாள் அண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். மொத்த காட்டாகையும் வேர்வை கூட சிந்தாமல் காலி பண்ணியிருக்கான் இவன். இதெல்லாம் பார்க்குற கிறிஸ்டல் சாயால் இதை நம்பவே முடியல. இவள் கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட் பேக்ரவுண்டு இருக்குது. இதை பாக்ஸிங்கும் கிடையாது, ரெஸ்லிங், டேக்வொண்டோ, எந்த ஃபைட்டிங் ஸ்டைலும் கிடையாது. இவன் யூஸ் பண்ணுறது நிஜமாவே ஒரு மார்ஷியல் ஆர்ட்டான்னு யோசிக்கிறான். முதல்ல நிஜமாவே இவன் யாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பொண்ணு, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா, உன்னால் எதுவுமே ஆக முடியாது, தெருவில் சண்டை போடுற ஒரு சாதாரண தக், அவ்வளோதான், இப்படிலாம் பேசுகிறத நினச்சி பார்க்குறான். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் யாருங்கிறத என்னால் மாற்றிக்கவே முடியலன்னு நினச்சி வருத்தப்படுறான். அதே நேரத்தில் டேனியலை ரெக்ரூட் பண்ண ஜோஹனை ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணியிருப்பான். என் டாகிக்காக நீ எப்போ முன் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணியோ அன்னையிலேருந்தே நான் உன்னை ஃப்ரெண்டாக தான்டா பார்க்குறேன். நான் ரொம்ப நாளாக உன்னை ஃபாலோ பண்ணுறேன். என்னெல்லாம் பண்ணால் பணம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நீ ட்ரை பண்ணுறல, அதிகமாக உனக்கு பணம் தேவையா, என் கூட சேரு, நிறைய சம்பாதிக்கலான்னு கூப்பிட்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம ஒன்றா இருக்கலாம் டேனியல்னு இவன் சிரிச்ச முகத்தோடு கேட்குறான். ஏற்கனவே எனக்கு கீழே பெஸ்ட்டான 4 ஆளுங்க இருக்காங்க, இரு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சிரிச்ச முகத்தோடு சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த 4 பேரோட சத்தம் கேட்குது. ஏய், பேசின நேரம் கரெக்டாக வந்துட்டாங்க பற்றியா அப்படின்னு அவன் திரும்பி பார்க்குறப்ப லோகனும் வின்ஜினும் அவன் ஆளுங்களை அடித்து பார்சல் போட்டு கொண்டு வந்திருக்கானுங்க. வாஸ்கோ செகண்ட் இன் கமாண்டை இழுத்துட்டு வந்திருக்கான். டேனியல், உனக்கு ஒன்றும் அடிப்படலையே, உன்னை ஆஸ்டேஜாக வச்சிருக்கானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு 3 பேரும் ஒரே டீம் கூட கிடையாது, இவனுங்களுக்குள்ளேயே சுத்தமாக ஆகாது. இவனால் இவன் பார்க்குற காட்சியை நம்பவே முடியலை. சீரியஸ்லி, யாரா நீங்கன்னு செம்ம கடுப்பாக்குறான் ஜோஹன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, காட்டாங்கிறது ஒரு கேங் கிடையாது, அது ஒரு ஒன்மேன் ஆர்மி. காட்டாகில் இருக்க ஒரே ஒரு மெம்பர் நான் தான் டேனியல். எந்த சைட் ஜெயிக்கிற சைட், எந்த சைடை நீ சூஸ் பண்ணணும்னு நான் உனக்கு காட்டுறேன்னு இவனே ஸ்ட்ரெயிட்டாக சண்டைக்கு இறங்குறான். ஜே ஹை ஸ்கூலோட 3 பெஸ்ட்டான ஃபைட்டர்ஸ் கிட்ட இவன் தனியாக நிற்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.